யூடியூப் உறவுகள் எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நலமாக இருக்கணுன்ற ப்ரேயர்ஸோடு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொமனாக எல்லாருக்குமே ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி லேடிஸுக்கு எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அடிக்குறமாக யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அப்படியான டைமுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் கூட எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது ரெண்டுக்குமே தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி ரெசிபி ஒரு டர்க்கி ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். டர்க்கி பிரெட் வித் மினிமம்னு சொல்லக்கூடிய ஒரு எக் கறியோடு தான் இன்றைக்கி ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கான ரெசிப்பியில் முதலாவது நம்ம டர்க்கிஷ் பிரெட் தான் செய்ய போகிறோம். அதில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வார்ம் மில்க் ஒரு 1 கப் சேர்த்துக்கோங்க. அதோட 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சேர்க்குறது புதிய ஈஸ்ட்டாக இருந்தால் உடனே ஆக்டிவ் ஆகிரும். அப்படி இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆக்டிவ் ஆகும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆனது பின்னாடி அதுக்கு ஒரு 2 கப் மாவு சேர்க்குறேன். அதோட ஒரு 1 டீஸ்பூன் சால்ட், இதையும் சேர்த்துட்டு எப்பயும் மாதிரியே ஸ்பெட்டுலாவால் நீங்கள் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையால் தான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நீங்கள் கையால் பிசையும் போது மாவு கொஞ்சம் ஓவராக ஸ்டிக்காக மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் மட்டும் அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டோ ஃபார்மில் வந்த பின்னாடி இப்போ நான் இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்செடுத்தது பின்னாடி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இந்த டோவை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பேக் பண்ணாததுனால நீங்கள் மிச்ச நேரம்லாம் எடுத்து இதை பிசையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்தாலே போதும். டோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்காக மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம செஞ்சிடக்கூடிய ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பவுலுக்கு லைட் ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டோவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால எப்படியுமே அது ஒரு டபுள் சைஸ் வரக்காட்டி வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அது டபுள் சைஸ் ஆகினத்து பின்னாடி தான் பார்க்குறீங்க. இதை ரோல் பண்ணிக்கொள்றதுக்கு எப்பயும் மாதிரியே ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ளாரை கொஞ்சம் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த டோவை இந்த மாதிரி ஈக்குவலான சைஸுக்கு ரோல் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரி சைஸில் நீங்கள் ரொட்டி பண்ண போடுறீங்களோ அந்த மாதிரி சைஸில் இந்த டோ நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்க 2 கப் ஃப்ளாரில் எனக்கு அரவுண்ட் ஒரு 8 ரொட்டீஸ் வர மாதிரி தான் நான் இதை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண டோ எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நம்ம செப்பரேட் பண்ணும்போதே நம்ம தவாயை ஹீட் பண்ணிக்கொள்வோம். நம்ம மற்ற ரொட்டி மாவெல்லாம் கொஞ்சம் ரோல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாலும் இந்த டோவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி குக்கிங் டைமும் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம ஒவ்வொரு ரொட்டியாக ரோல் பண்ணிக்கொள்வோம். நம்ம ரோல் பண்ணக்கூடிய ரொட்டியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த திக்னஸில் நம்ம ரோல் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா நம்ம இதுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மிச்சம் திக்னஸில் எடுத்திங்கன்னா நம்ம இதை தவாவில் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் திக்காகிரும். ஸோ அந்த டைமுக்கு உங்கள் ரொட்டியை நல்லா திக்காகிரும். ஸோ அதனால் நீங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு நீங்கள் தின்ன அடிப்பீங்களோ அதே திக்னஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டி குக்காகி வரும்போது மீடியம் திக்னஸில் வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டோ மிச்ச நேரம் ரெஸ்ட்டில் விடாதீங்க. எப்போ இந்த டோ டபுள் சைஸ் ஆகிச்சோ உடனே அந்த ரொட்டியோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டி ஜாஸ்தி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதில் ஒரு புளிப்புத்தன்மையான ஒரு டேஸ்ட் க்ரியேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் அதில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிக் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாஸ்தி நேரம் ரெஸ்ட்டில் விடுற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ரோல் பண்ண ரொட்டியை தாவாலையும் போட்டாச்சு. நீங்கள் தாவாவில் போட்டது பின்னாடி அடிக்கொரு முறை திருப்பி போட்டுக்கோங்க. ரொட்டி நல்லா ஃபில் பண்ணி நல்ல பூரி மாதிரி வந்திருக்கு இல்லையா? அதே டைமில் நம்ம இந்த மாதிரி திருப்பி போடும்போது இந்த ரொட்டியில் கொஞ்சம் ஃபோல்டிங் அப்படி இல்லாமல் நம்ம அதில் ஹோல்சேல் வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அவசியம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே குக் பண்ணதுக்கு பின்னாடி நான் ஒரு சைடுக்கு மட்டும் லைட்டாக பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் லைட்டாக நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்மோக் பெப்ரிக்கா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்மோக் பெப்ரிக்கா இல்லாததுனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்குள்ள சில்லி பவுடரை லைட்டாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரொட்டியுமே காட்டிடுறேன். நம்ம பேனில் போட்ட உடனே ஒரு சைடில் எல்லாம் பபிள்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் மெதுவாக நம்ம இதை திருப்பி போட்டுக்கொள்வோம்.
ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரொட்டியும் வந்து ஸ்லோவாக குக் ஆகி நல்லா அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடுமே வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் லைட்டாக வந்து நான் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வந்து நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க, ஸ்பைசி ஆகிரும். டர்க்கிஷ் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஜாஸ்தியாக வந்து சீஸ், பட்டர், அதே மாதிரி டொமேட்டோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது தான் மெனமம்னு சொல்லக்கூடிய ஒரு எக் ரெசிபி. ஸோ அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் மாதிரி பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கே சேர்த்துக்கோங்க. ஆயில், பட்டர் இது ரெண்டுமே சூடானதுக்கு பின்னாடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்லிக் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த கார்லிக் வந்து ஆயிலில் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது அதுக்கு நான் சில்லி தான் சேர்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசி சில்லி தான் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி க்ரீன் கேப்சிகம் வந்து மீடியம் சைஸில் எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ஆயிலில் நல்லா சாஃப்டாக வரக்காட்டியும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் கேப்சிகம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கறி கொச்சுக்கான்னு வாங்குவோம் இல்லையா? ஸோ அதில் மிடில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் நீங்கள் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து நான் மீடியம் சைஸில் 2 டொமேட்டோஸ் எடுத்து அதையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் நான் இந்த கேப்சிகமோடு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்ரிக்கா பவுடர், அதாவது சில்லி பவுடரும், ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மெனமம் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு அனியன் எதுவுமே சேர்க்குறது இல்லை. நம்ம ஜஸ்ட்டு இந்த சில்லி அண்ட் டொமேட்டோ மட்டும்தான் சேர்த்துக்கொள்வோம். நம்ம சேர்த்துக்கூடிய இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டாகி வரணும். ஸோ அதனால் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொஞ்ச நேரம் வெட்டுருவோம். இந்த மெனமம் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம அனியன் எதுவுமே நம்ம சேர்க்குறது இல்லை. கொஞ்சம் ஈஸியான ரெசிபியில் நம்ம சில்லி டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணி செய்யலாம். அதே டைமில் நம்ம சேர்த்துக்கூடிய அந்த டொமேட்டோ வந்து நல்லா ட்ரை ஆகக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கூடிய டொமேட்டோ வந்து ஒரு 80% மாதிரி குக் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னுமே விட்டேன்னா அது அப்படியே வந்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகின டைமில் நம்ம எக் சேர்த்தோன்னா அதில் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு அந்த டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணி விட்டதுனால அந்த டொமேட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து இன்னுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதில் ஜூஸ் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஈஸியான மெத்தட். இந்த டைமில் ஃப்ளேமை வந்து நல்லாவே சிம்மர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய டொமேட்டோவில் வந்து நல்ல ஜூஸும் இருக்குது, அதே மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரு 3 எக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி பீட் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட்டு வந்து போயிடும். ஸோ அதனால் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டொமேட்டோ மிக்ஸோடு ஆட் பண்ணிக்கொள்வோம். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை அப்படியே ஆட் பண்ணிக்கொள்வோம். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்கணும். டொமேட்டோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எக்கோடு மிக்ஸ் ஆகாமல் ஒரு 50% மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லாஸ்ட்டு இந்த மெனமம் ரெசிபியை வந்து மொசரல்லா சீஸோட தான் முடிப்பாங்க. இன்றைக்கி வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணலை. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பர்கர் சாண்ட்விச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது சின்ன சின்ன பீசஸாக தான் இந்த எக்கோடு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லிட்டால் கவர் பண்ணி ஒரு 1 மினிட் இல்லாட்டி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இதை குக் பண்ணி எடுத்தோன்னா நம்ம மினிமம் ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். நம்ம ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை யோசிக்காமல் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபுட்டையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா அதில் டேஸ்ட் எந்த மாதிரி வரும்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதில் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அதை மாதிரி ஒரு சாட்டிஸ் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரொட்டி ரெசிபிஸ் வந்து என்னுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ரொட்டி தான். உங்களுக்கு பார்க்கும் போதே உடனே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் வரக்கூடிய மாதிரி ஒரு ரொட்டி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரொட்டியை வந்து செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி கவர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் போனாலும் இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த மெனமம் டர்க்கிஷ் எக் ரெசிபியை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே யோசிச்சிருப்பீங்க அனியன் ஒன்றுமே சேர்க்காம டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.